வணக்கம். நட்சத்திர ரகசியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை, நமது வாழ்க்கையை வடிவமைக்கும் நட்சத்திரங்களின் அம்சங்களை தொன்மையான ஞானத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ள உங்களை அழைக்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் நட்சத்திரம் அழகும் அறிவும் பிரகாசமும் ஒருங்கே கொண்ட சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நட்சத்திர மண்டலத்தில் 14வது நட்சத்திரமாக திகழ்கிறது. சித்திரை என்றால் பிரகாசமான, அற்புதமான அல்லது வித்தியாசமான என்று பொருள். இந்த நட்சத்திரத்தின் சின்னம் வைரம் அல்லது ஒளிரும் முத்து ஆகும். வைரத்தைப் போலவே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கூர்மையான புத்தியுடனும் ஒளிரும் ஆளுமையுடனும் இருப்பார்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக பார்ப்பதற்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பார்கள். இவர்கள் கலைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். ஓவியம், சிற்பம், இசை, நடனம் என எந்த கலையாக இருந்தாலும் அதில் ஒரு தனி திறமையுடன் விளங்குவார்கள். சித்திரையின் அதிதேவதை விஸ்வகர்மா ஆவார். இவர் தேவலோக சிற்பி, கட்டிடக் கலைஞர். எனவே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டடக்கலை, வடிவமைப்பு, நுட்பமான கைவேலைகள், ஆபரணங்கள் செய்தல் போன்ற துறைகளில் தனி ஆர்வம் இருக்கும். இவர்கள் எதையும் அழகாக, நேர்த்தியாக ஒரு கலைப்படைப்பாக மாற்றும் திறன் கொண்டவர்கள். இவர்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இயற்கையாகவே இருக்கும். எதிலும் ஒரு துள்ளலுடன், உற்சாகத்துடன் ஈடுபடுவார்கள். சவால்களை எதிர்கொள்வதில் சளைக்க மாட்டார்கள். சித்திரைக்குரிய கிரகம் செவ்வாயாகும். செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் கூர்மையான சிந்தனையாளர்கள் மற்றும் தர்க்க அறிவு மிக்கவர்கள். எந்த ஒரு சிக்கலையும் விரைவாக ஆராய்ந்து தீர்வு காணும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். இவர்கள் உழைப்பாளிகள், ஆனால் தங்கள் வேலையை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அமைதியாக தங்கள் இலக்கை நோக்கி செயல்படுவார்கள். தங்களை சுற்றியுள்ள விஷயங்களை சீர்படுத்தி அழகூட்டும் இயல்பு இவர்களுக்கு உண்டு. இவர்கள் வசீகரமான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடியவர்கள். சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையுடன் இருப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் தங்கள் கருத்துகளில் உறுதியாகவும் மற்றவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டுவதில் தயக்கமற்றவர்களாகவும் இருப்பார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளையும் புகழையும் அடைவார்கள். குறிப்பாக கலை, அறிவியல், வடிவமைப்பு, பொறியியல், மருத்துவம், சட்டம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள். பொதுவாக பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருப்பார்கள். இவர்கள் பணத்தை ஈட்டுவதிலும் நிர்வகிப்பதிலும் திறமைசாலிகளாக இருப்பார்கள். திருமண வாழ்வில் பெரும்பாலும் தங்கள் துணையின் மீதும் குடும்பத்தின் மீதும் மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களின் அழகியல் உணர்வு வீடு மற்றும் குடும்ப அமைப்பை மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் வைத்திருக்கும். எனினும் செவ்வாயின் ஆதிக்கம் காரணமாக சில சமயங்களில் முரண்பாடுகளையும் சந்திக்க வாய்ப்புண்டு. சரியான புரிதல் இவர்களின் பந்தத்தை வலுவாக்கும். ஆரோக்கியத்தில் பொதுவாக சிறப்பாக இருந்தாலும் செவ்வாயின் ஆதிக்கம் காரணமாக அதிக உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது விபத்துகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேத காலத்தில் நட்சத்திரங்கள் காலத்தை கணக்கிடும் முக்கிய அலகுகளாக பார்க்கப்பட்டன. சித்திரை நட்சத்திரத்தின் அதிதேவதை விஸ்வகர்மா என்று ரிக் மற்றும் யஜூர் வேதங்களில் குறிப்பிடப்படுகிறது. விஸ்வகர்மா பிரபஞ்சத்தின் படைப்பாளர், தச்சர்களின் தலைவன், சகல கலைகளுக்கும் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தையும் உருவாக்குபவர். ஜோதிட சாஸ்திரத்தின் பிதாமகனான பராசரர் தனது நூலில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த கலைஞர்கள், அழகான உடலமைப்பு கொண்டவர்கள், அறிவாளிகள் மற்றும் நேர்மையானவர்கள் என்று குறிப்பிடுகிறார். மேலும் இவர்கள் செல்வச் செழிப்புடன் வாழ்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜாதக பாரிஜாதம் ஜோதிட நூலில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திறமையான பேச்சாளர்கள், பலதரப்பட்ட அறிவை கொண்டவர்கள், பயணங்களை விரும்புபவர்கள் மற்றும் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுபவர்கள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. சித்திரையின் அதிதேவதையான விஸ்வகர்மா சிற்பக்கலையில் சிறந்து விளங்குவதால் இவர்களின் மூல தத்துவமே படைப்பாற்றல்தான். இவர்களால் சாதாரணமாக இருக்கும் ஒன்றையும் கலைப்பொருளாக மாற்ற முடியும். சித்திரை நட்சத்திரத்தின் கிரகம் செவ்வாயாகும். புராணங்களின்படி செவ்வாய் பூமாதேவி மற்றும் சிவபெருமானின் அம்சமாக பார்க்கப்படுகிறார். செவ்வாயின் ஆற்றல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு போராடும் குணத்தையும் தளராத மன உறுதியையும் அளிக்கிறது. விஸ்வகர்மா பல அற்புதமான படைப்புகளை உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. எடுத்துக்காட்டாக தேவர்களின் பறக்கும் ரதம் புஷ்பக விமானம், கிருஷ்ணரின் தலைநகரம் துவாரகை, இந்திரனின் வஜ்ராயுதம் போன்றவற்றை விஸ்வகர்மா உருவாக்கியதாக புராணங்களில் விரிவாக கூறப்படுகிறது. இந்த கதைகள்
சித்திரையின் ஆளுமையை, அதாவது ஒரு சாதாரணமான ஒன்றை கூட அதிசயமாக மாற்றும் திறனை விளக்குகின்றன. சுருங்க சொன்னால், சித்திரை நட்சத்திரம் என்பது படைப்பாற்றல், அழகு மற்றும் துணிவின் சங்கமம். ஒரு வைரம் எப்படி அழுத்தத்தின் கீழ் பளபளப்பை பெறுகிறதோ, அதை போலவே சித்திரை நட்சத்திரக்காரர்களும் வாழ்க்கையின் சவால்களை சந்தித்து தங்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்துவார்கள். அடுத்த வாரம் வேறொரு நட்சத்திரத்தின் ரகசியங்களுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.